ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தம்பிக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சோறு, வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு அது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, தட்டை தான் வச்சுருக்கேன். இது வந்து வீட்லேயே செஞ்ச தட்டை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் தாராளமாக. இதுக்கப்புறம் காய்கறிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். இது மருவத்தூர்லேயே சந்தை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம். இந்த சந்தைக்கு யாரெல்லாம் வந்திருக்கேன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான், பெரண்டை, அதுக்கப்புறம் வந்து வல்லாரி நிறைய வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை, அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் வந்து இந்த சைடு கருவாடெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சமான காய்கறி மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வாங்கிட்டு வந்து எங்களால் செய்ய முடியாது, ஏன்னா அடிக்கடி நான்வெஜ் செய்கிறதுனால. தம்பிக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீக்லி போடுறதுனால அளவாக கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்குவோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது வெங்காயம் தக்காளிலாம். நாங்கள் வெங்காயம் தக்காளி வந்து டப்பாவில் தான் போட்டு வச்சுப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து நம்ம பொறுக்கி பார்த்தே வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ட தக்காளிலாம் கடையில் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க இல்லை, நம்ம பொறுக்கி பார்த்தே வாங்கிட்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.